ஓம் சாந்தி. 5/8/2025 காலை முரளி. முரளியின் சாரம் பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த வைசியாலயமான உலகத்தை சிவாலயமாக மாற்றுவதற்காக தந்தை வந்துள்ளார். விலை மாதர்களுக்கு கூட ஈஸ்வரிய செய்தியை கொடுத்து அவர்களுக்கும் நன்மை செய்வது உங்களுடைய கடமையாகும். கேள்வி: எந்த குழந்தைகள் தங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள்? பதில்: யார் ஏதாவது ஒரு காரணத்தினால் முரளியை தவற விடுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். நிறைய குழந்தைகள் தங்களுக்குள் கோபித்து கொள்ளுகின்ற காரணத்தினால் வகுப்பிற்கே வருவதில்லை. ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கி கொண்டு வீட்டிலேயே உறங்கி விடுகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் தனக்கே தான் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் பாபா தினந்தோறும் ஏதாவது ஒரு புதிய யுக்தியை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அவற்றை கேட்கவே இல்லை என்றால் எவ்வாறு நடைமுறையில் கொண்டு வருவார்கள்? ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் மாயையும் மறக்க வைத்து விடுகிறது. சிலரை முழு நாளும் மறக்கச் செய்து விடுகிறது. குஷி ஏற்படுவதற்கு ஒருபோதும் நினைவே செய்வதில்லை. நமக்கு பகவான் கற்பிக்கிறார் என்பதையே மறந்து விடுகிறார்கள். மறந்து விடுகின்ற காரணத்தினால் வேறு எந்த சேவையும் செய்ய முடிவதில்லை. மோசத்திலும் மோசமாக இருக்கக்கூடிய விலை மாதர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று இரவு பாபா புரிய வைத்தார். விலை மாதர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், நீங்கள் தந்தையின் இந்த ஞானத்தை தாரணை செய்வதன் மூலம் சொர்க்கத்தின் உலகத்தின் மகாராணியாக ஆக முடியும். செல்வந்தர்கள் அப்படி ஆக முடியாது. அவர்களுக்கு ஞானம் கொடுப்பதற்கு யார் படித்தவர்களோ அவர்கள் ஏற்பாடு செய்யலாம். பாவம், அவர்கள் மிகவும் குஷி அடைவார்கள். ஏனென்றால் அவர்களும் அபலை பெண்களாவார்கள். அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கலாம். நிறைய யுக்திகளை பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாகவும் கீழானதிலும் கீழானவர்களாகவும் ஆகியுள்ளீர்கள் என்று சொல்லுங்கள். உங்களுடைய பெயரை வைத்துத்தான் பாரதம் வைசியாலயமாக ஆகியிருக்கிறது. நீங்கள் இந்த முயற்சியை செய்வதன் மூலம் சிவாலயத்திற்கு, ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முடியும். இப்போது நீங்கள் பணத்திற்காக எவ்வளவு மோசமான செயலை செய்கிறீர்கள். அதை இப்போது விட்டுவிடுங்கள். இவ்வாறு புரிய வைப்பதன் மூலம் அவர்கள் மிகுந்த குஷி அடைவார்கள். உங்களை யாரும் தடுக்க முடியாது. இது நல்ல விஷயம் அல்லவா? பகவான் ஏழைகளுடையவர் ஆவார். பணத்திற்காகவே இப்படி மோசமான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இது அவர்களுடைய தொழிலைப் போல் நடக்கிறது. சேவையை எப்படி அதிகரிப்பது என்று யுக்திகளை உருவாக்குவோம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். சில குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபித்து கொள்ளவும் செய்கிறார்கள். படிப்பையும் விட்டு விடுகிறார்கள். நாம் படிக்கவில்லை என்றால் நமக்குத்தான் நஷ்டம் என்பதையும் புரிந்து கொள்வதில்லை. கோபித்து கொண்டு இருந்து விடுகிறார்கள். இன்னார் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், ஆகையினால் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். இன்னார் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், ஆகையால் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். வாரத்திற்கு ஒரு முறை கஷ்டப்பட்டு வருகிறார்கள். பாபா முரளிகளில் அவ்வப்போது வழிகளை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். முரளியை கேட்க வேண்டுமல்லவா? வகுப்புக்கு வந்தால்தான் கேட்க முடியும். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி சாக்குப்போக்கு சொல்லி உறங்கிவிடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நல்லது, இன்றைக்கு செல்லவில்லை. பாபா அப்படிப்பட்ட நல்ல நல்ல பாயிண்ட்டுகளை கூறுகின்றார். சேவை செய்தால் உயர்ந்த பதவியை கூட அடைவார்கள். இது படிப்பாகும். பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் போன்றவற்றில் சாஸ்திரங்களை நிறைய படிக்கிறார்கள். வேறு எந்த வேலையும் இல்லை என்றால் சாஸ்திரங்களை மனனம் செய்து கொண்டு சத்சங்கத்தை ஆரம்பித்து விடுகிறார்கள். அதில் குறிக்கோள் எதுவுமே இல்லை. இந்த படிப்பின் மூலம் அனைவருடைய துக்கமும் தூர விலகி விடுகிறது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இப்படிப்பட்ட மோசமானவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இங்கே இப்படிப்பட்டவர்கள் வருவதை செல்வந்தர்கள் பார்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு வருவதற்கு மனம் வராது. தேக அபிமானம் இருக்கிறதல்லவா? அவர்களுக்கு வெட்கம் வரும்.
நல்லது, அவர்களுக்கு தனி பள்ளியை திறந்து கொள்ளுங்கள். அந்த படிப்பு 1 பைசாவுக்கு ஒப்பான சரீர நிர்வாகத்திற்கான படிப்பாகும். இதுவோ 21 பிறவிகளுக்கானதாகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. சேவையில் மிக மிக சுறுசுறுப்பானவராக ஆக வேண்டும். எவ்வளவு நேரம் கிடைக்குமோ தனிமையில் அமர்ந்து பாபாவை நினைக்க வேண்டும். படிப்பில் ஆர்வம் செலுத்த வேண்டும். கோபித்து கொள்ளக்கூடாது. படிப்பின் மீது கோபித்து கொள்ளக்கூடாது. 2. தங்களுடைய நடத்தையை மிக மிக ராயலாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும். பழைய உலகம் முடியப் போகிறது. ஆகையால் பற்றின் கயிற்றை அறுத்து விட வேண்டும். சப்தங்களை கடந்த நிலையில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். மோசமானவர்களை கடைத்தேற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம். சிரேஷ்டமான உள்ளுணர்வின் மூலம் உள்ளுணர்வுகளை மாற்றிவிடக்கூடிய சதா சித்தி ஸ்வரூபம் ஆகுக. சித்தி ஸ்வரூபம் ஆவதற்காக உள்ளுணர்வின் மூலம் உள்ளுணர்வுகளை, சங்கல்பத்தின் மூலம் சங்கல்பங்களை மாற்றுவதற்கான காரியத்தை செய்யுங்கள். இதை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள். எப்பொழுது இந்த சேவையில் நீங்கள் பிஸியாக ஆகிவிடுவீர்களோ, மும்முரமாக ஆகிவிடுவீர்களோ, இந்த சூட்சுமமான சேவை தானாகவே பல பலவீனங்களையும் கடந்து செல்ல வைக்கும். இப்பொழுது அதற்கான ஒரு திட்டம் தீட்டுங்கள். அதன் மூலம் புதியவர்களும் அதிகமாக வருவார்கள். செல்வமும் நன்றாக பெருகும். வீடுகளும் கூட கிடைத்துவிடும். அனைத்து சித்திகளும் சகஜமாக ஆகிவிடும். இந்த விதி சித்தி ஸ்வரூபமாக, வெற்றி ஸ்வரூபமாக ஆக்கிவிடும். ஸ்லோகன். நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நேரம் கொடுக்கும் ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். பாபாவிற்கு குழந்தைகளின் மீது அந்த அளவிற்கு அன்பு இருக்கின்றது. அதனால் தினந்தோறும் அன்புக்கு பதில் கொடுப்பதற்காகவே இவ்வளவு நீண்ட கடிதத்தை எழுதுகின்றார். அன்பு நினைவுகளையும் அதிலே தருகின்றார். மற்றும் குழந்தைகளின் தோழராகி சதா கூடவே துணை இருக்கின்றார். இந்த அன்பில் தங்களுடைய எல்லா பலவீனங்களையும் பலியாக்கி விடுங்கள். பரமாத்மாவின் அன்பில் அவ்வாறு மூழ்கி விடுங்கள். அப்போது ஒருபோதும் எல்லைக்கு உட்பட்ட எந்த விஷயமும் தங்களை அதன் பக்கம் கவர்ந்திழுக்க முடியாது. சதா எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்திகளிலே நீங்கள் ஆழமாக மூழ்கிவிடுங்கள். அதன் மூலம் ஆன்மீகத்தின் நறுமணம் வாயுமண்டலத்தில் பரவிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.